வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலுமே 23 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி. ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன்னா இது இப்போ எடுக்கிற வந்து இது வீடியோ வந்து கிட்டத்தட்ட 15-20 மேலே கண்டிப்பாக போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ டேக். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே ஃபஸ்ட் டைம் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வரணும் சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வரல. ஸோ இந்த வீடியோ எப்படி வருதோ அதே தான் வந்து நான் அப்படியே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே லேர்னிங் தான். போக போக எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்டு லைக் பண்ணிடுங்க, அண்டு முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட் வந்து நான் பாசிட்டிவாக சரி நெகட்டிவாக சரி ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்ன சேனல் இப்போ தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த லைஃப்பில் வந்து முக்கியமானது வந்து ஒரு கட்டம் வரும் எல்லாத்துக்குமே. ஸோ அதோடைய கட்டம் தான் யூடியூப் சேனல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றி இன்னும் பெட்டராக எவ்வளோக்கு பெட்டராக தர முடியுமோ அவ்வளோக்கு நான் வந்து பெட்டராகவே ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க என்னை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ என் நேம் பார்த்திங்கன்னா சசி. ஸோ நான் எந்த ஊர்னா தருமபுரியில் பாப்பெட்டிப்பட்டின்றது என்ற வட்டத்தில் பூனேனூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண பையன் நான். ஸோ இது மாதிரி பதட்டமாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா திரும்பலாம் டேக்கில் எடுக்க முடியாது. எவ்வளோ வருது எப்படி பேசணுமோ அதை வந்து நான் அப்படியே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், மிஸ்டேக்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ நான் படித்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே படித்தேன். ஸோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன் காலேஜில். 10th வந்து 10th வந்து சொல்லிடுறேன். 10th வந்து 3, 4, 5 அவ்வளோதான் என் மார்க் எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து போயிட்டதுனால படிப்பில் வந்து சரியாக பண்ண முடியல. ஸோ +2 வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 4 சம்திங் 454 மார்க் எடுத்தேன் +2ல். ஸோ அடுத்து காலேஜ் போகும்போது தான் கொரோனா வந்துச்சு. ஸோ கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஃப்ரீயாக அப்படியே இருந்துட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறது போகும்போது எனக்கு என்ன ஐடியாவே சுத்தமாக பிளாங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அப்போ தான் வந்து மெடிக்கல் ஃபீல்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கூடவே சினிமா சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கொரோனா வந்ததுனால ஓகே மெடிக்கல் ஃபீல்டே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் ஆனால் எடுத்தது நான் தான். பட் ஆனால் போகல, பாதிலே வந்து டிஸ்கன்டினியூ ஆகிட்டேன். ஸோ ஏன்னா சினிமா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு தெரியல இதுதான் வந்து பிடிச்சதா இது பண்ணுறா, அப்போ எனக்கு தெரியல. அதனால் சரி மெடிக்கல் ஃபீல்டு வந்து படித்தா வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து பெட்டராக ஆகும், செட் ஆகும் அப்படி சொல்லி வச்சேன். ஆனால் அங்கே போனோடனே நம்மளுக்கு சினிமா மேலே வந்து இருக்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 1.5 இயர் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறமா நான் வந்து இல்லை நம்மளுக்கு இந்த ஃபீல்ட் செட் ஆக சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த நல்லா இருந்துச்சு. காலேஜ் ஃபுல்லாக சூப்பராக நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் இருந்தோம். ஸோ நான் வந்துட்டேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கோசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அந்த இதில் வந்து நம்மளால் பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் என்னுடைய கெரியர்லேயே நான் என்ன பண்ணேன் சூஸ் பண்ணேன். அதை சூஸ் பண்ணால் தான் கேமிங், விஎஃப்எக்ஸ் அண்டு அனிமேஷன் அண்டு காமிக்ஸ். ஸோ இந்த 4 ஃபீல்டில் வந்து தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா படிச்சுட்ருக்கேன். ஸோ படிச்சுக்கிட்டே வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் இங்கே சின்னதாக ஒன்று கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் பண்ணிக்கிட்டு கூட வந்து இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல். ஸோ இது எப்படி போக என்ன மாதிரி போகணும்னு ஐடியா இல்லை. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
முடிக்கணும். முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் கொண்டு போகணும். ஏன்னா எல்லோருடைய டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்க்குள்ளே சொல்லி இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அடுத்தடுத்த லெவல் லைஃப்பை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதுதான் கரெக்ட் டைம்னு நான் நினச்சி இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன மாதிரி போகும் கண்டிப்பாக ஐடியாவே இல்லை. பட் ஆனால் சீரியஸாக பேசுகிற ஆளே இல்லை, ஜாலி டைப் தான். சரி ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கலாம் இருந்தாலும். சரி ஓகே, இந்த லைஃப்ன்றது ஒன்லி ஒன் டைம் தான். நம்மளுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு முடியுதோ இல்லையோ அந்த ட்ரை கேட்டகிரியில் இருந்தால் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். சப்போஸ் ட்ரை பண்ணி நல்லா வந்துட்டுனா சரி, சப்போஸ் ட்ரை பண்ணி தோற்றுட்டா கூட அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம்ல, நம்மளுக்கு முடியல ட்ரை பண்ணல, அந்த மாதிரி நம்ம நினச்சது வந்து நம்ம பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா கண்டென்ட் க்ரியேஷன்றதை தாண்டி வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து புதுசு நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா கற்றுக்கிறத அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுறதை தாண்டி அது மூலிமா வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் கொடுக்க முடியும். அதோடைய பிளாட்ஃபார்மாக தான் நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் சேனல் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோடய ஐடியா. இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெக் ரிலேட்டடாக இருக்கும். ஐ மீன் எனக்கு என்ன தோணுதோ அப்படியே வந்து நான் போடுவேன். பட் ஆனால் இப்போ தான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எடிட்டிங்லேருந்து இப்போ தான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே கற்றுக்கிட்டு உங்களுக்கு பெட்டராக நான் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுக்கோசம் தான் என்ன பண்ணேன், நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனதை என்ன பண்ணேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் அதை வந்து நான் மாற்றி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முடிச்சுக்கிறேன். பாய்.